எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாரா விஜய்? என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அப்போ இதெல்லாம் கணக்குல வராதா? கெரியரோட உச்சத்துல இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக விஜய் வீதிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில அவரோட கோடிக்கணக்கான சொத்து, ஆடம்பரமான கார், தனி விமானம் இதையெல்லாம் எங்க விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்ல களமிறங்குறாரு. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். வெற்றி நிச்சயம், நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு பேசின விஜய் கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தம் மேல நம்பிக்கை இல்லாம 2 தொகுதிகள்ல போட்டிட்டு இருக்கிறது விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது, நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம், என்ன எச்சம், என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் விஜய் பத்தி அவரோட ரசிகர்களும் கட்சியினரும் கொடுக்கக்கூடிய பில்டப்கள் எக்கச்சக்கமா இருக்குது. தளபதி சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஓட்டம் தானே சொன்னாரு. நாங்க சொல்றோம் சார், எங்க வீட்டு 30 ஓட்டம் டிவி கேட்க மாட்டோம். விஜய் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னும் மக்களுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பேசப்படுது. அப்படி என்னதான் விஜய் தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. விஜய் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய வேட்பு மனுவுல தனக்கு 410 கோடி மதிப்புல சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது தவிர தனி விமானம், சொகுசு பங்களாக்கள், சொகுசு கார்கள், இது தவிர கோடி கணக்குல வருமானம். நீங்க பார்த்ததுல கிளீனர்ஸ், இப்ப பார்த்தா நீங்க ஓனர். ஓப்பனிங் தான் அப்படி எடுக்கணும்ன்ற. கிலோ கணக்குல நகைகள், இதையெல்லாம் எப்போ அவரு விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. பயணத்துக்கு தனி விமானம், 24 மணி நேரமும் பாதுகாக்க பவுன்சர்கள், பனையூர் உட்பட 10 பங்களாக்கள், மனைவி பேர்ல 3 கிலோ தங்க நகைகள், 135 கேரட் வைர நகைகள், 404 கோடி அசையும் சொத்துக்கள், 115 கோடி அசையா சொத்துக்கள், 2 BMW, 1 லிக்ஸஸ், 1 டொயோட்டா வேர்ல்ட்ஃபயர் காரு, 883 கிராம் தங்கம், 2024-25 184 கோடி வருமானம், கையில 2 லட்சம் ரொக்கம், வங்கி கணக்குல 320 கோடி இருப்பு. இதையெல்லாம் விஜய் எங்க விட்டுட்டு வந்தாரு அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் ரசிகர்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில
தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் பண்ண பிரமாண பத்திரங்களை பாக்குறதுல ஏராளமானவங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட இணைய பக்கத்துல விஜயோட வேட்புமனு விவரங்களை 3.25 லட்சத்துக்கும் அதிகமானவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்திருக்காங்க. பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால எல்லாம் இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it, டிவிகே will conquer it. தாவேகா தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு இந்த மாதிரியான 2 தொகுதிகள்ல போட்டி போடுறாரு. போன மார்ச் 30ஆம் தேதி சென்னை, பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு விஜய். அந்த மனுவுல தன் மேல எந்த விதமான குற்ற வழக்கும் இல்ல அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதுல போன 2025வது வருஷம் மதுரையில நடந்த மாநாட்டப்போ தன்னோட பாதுகாவலர்கள் தாக்குனதா சொல்லப்படக்கூடிய புகார்ல கூடக்கோவில் போலீஸ்ல வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா விஜய் சொல்லியிருக்காரு. அதோட இந்த குற்ற வழக்கு பத்தி காவல்துறையினர்கிட்ட இருந்து எந்த விதமான சம்மனோ தகவலோ வரல அப்படின்னும் இப்போ தெரிய வந்ததால இதுல குறிப்பிட்டிருக்கிறதாவும் காரணத்தை சொல்லியிருக்காரு விஜய். இதனால பெரம்பூர்ல தாக்கல் செஞ்ச விஜயோட வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சென்னை கொளத்தூர்ல பிரச்சாரம் செய்யறப்போ விதிகளை மீறினதா விஜய் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கிறதாவும் திருச்சி கிழக்குல தாக்கல் செஞ்ச வேட்புமனுவுல விஜய் குறிப்பிட்டிருக்காரு. அந்த தகவல்களையும் பெரம்பூர் மனுவுல இணைச்சு புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில வேட்பாளர்கள் தாக்கல் பண்ணிருக்கக்கூடிய உறுதிமொழி பத்திரங்களை பாக்குறதுல பொதுமக்கள் அப்புறம் அரசியல் ஆர்வலர்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அப்புறம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவங்களோட சொத்து அப்புறம் பின்னணி விவரங்களை தெரிஞ்சுக்க லட்சக்கணக்கானவங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க.